ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் குருவி கூடு சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு மத்தி மீன் குழம்பு எப்படி இருக்குது பாருங்களேன். மத்தி மீனில் தான் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது, பட் தெரியாது யாருக்கும். கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். நிறைய பேர் வந்து வஞ்சிரம் மீன், அப்புறம் துண்டு துண்டான இருக்கிற மீன்லாம் சாப்பிடுவாங்க. அதுவும் வந்து ஹை கொலஸ்ட்ரால், இது நல்ல கொலஸ்ட்ரால் ப்ளஸ் ஒமேகா 3 இருக்கிறனால முட்டி, ஹார்ட்டுக்கு, மூளைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைகளுக்கு இதை கொடுத்திங்கன்னா நல்லது. அப்படி சாப்பிடுவாங்க. ஒரு முள் தான், அது பொரிச்சாலோ நல்லா அப்படியே ஃபுல்லாகவே எடுத்து சாப்பிட்லாம். இது எப்படி பார்க்கலான்னு நாங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் குழம்பு வைக்கிறது. அதாவது இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் இது என்னதுன்னு சொன்னால், ஒரு 2 தேங்காய் பத்தை, 2 தேங்காய் சில்லு, 4 தக்காளி, அரை நெல்லிக்காய் சைஸு புளி வச்சு எல்லாத்தையும் அரைச்சிட்டோம். 2 சில் தேங்காய், 4 தக்காளி, அரை நெல்லிக்காய் சைஸு புளி எல்லாத்தையுமே அரைச்சி இப்படி குறப்புக்கு அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் நல்லா, ஆனால் மையா வேண்டாம், அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது இந்த குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு பாருங்கள். இதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா தெரியுதா உங்களுக்கு? பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன், 2.5 ஸ்பூனு மிளகாத்தூள், 1.25 ஸ்பூன் தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு. ஃபுல்லாக கொதிச்சிச்சு. இன்றைக்கி உங்களுக்கு தனித்தனியான அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் காமிக்கல, எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்க்ரீடியன்ஸ் தான். இப்போ இதில் கொதிச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து 2.25 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.25 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். இல்லை 3, 1.5, 1.25 அது உங்களுக்கு டேஸ்ட் அது மாதிரி போட்டுட்டு 2 பச்சை மிளகா போட்டுருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், நல்லா கொதிச்சு தெரியுது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுதை அதில் போட போகிறோம். ஓகே, இப்போ போடுற பாருங்கள். சிம்பிள் தான். இதில் என்ன அரைச்சி வச்சுருக்கோம்? 4 தக்காளி, அரை நெல்லிக்காய் சைஸ் புளி, தேங்காய் 2 பச்சை சில்லுன்னா அந்த சென்னையில் வந்து இந்த பத்தை 2 சில், அதை நல்லா அரைச்சாச்சு. அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நல்லா ஆச்சு. இவ்வளோ சிம்பிளானது தாங்க, பெரிய ப்ராசஸே கிடையாது. அதனால தான் அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்லலை. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான், எல்லாருக்கும் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இது பேச்சுலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மீன் பொரிக்கிறதுக்கும் மசாலா தடவியாச்சு. மீனில் உப்பு, மஞ்சத்தூள், தனியாத்தூள், எல்லோரும் இஞ்சி பூண்டுலாம் போடுவாங்க, அதெல்லாம் போட மாட்டோம். போட்டு நல்லா ஊற வச்சுட்டு பாருங்கள், தோசைக்கல்லில் பாருங்கள் பொரிச்சாச்சு. அவ்வளோதான், சிம்பிளானது. அடுத்து இது நல்ல ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் தாளிக்கிறேன். தாளிக்கும்போது பாருங்கள் உங்களுக்கு. ஓகே, சிம்பிளானதுங்க. மத்தி மீன் எடுத்துருக்குறேன். எத்தனை போட்டுருக்கேன் பாருங்கள், ஒரு 10, 17, 10 மீன், 10, 12 மீன் எடுத்துருக்கேன். குறப்பாக அரைச்ச 2 சில் தேங்காய், 2 பத்தை தேங்காய், 4 தக்காளி, அரை நெல்லிக்காய் சைஸு புளி எல்லாத்தையுமே அரைச்சிட வேண்டிதான். மொத்தமாக போட்டு அரைச்சிட்டு இதில் கொதிக்கிறதுல தனியாத்தூள், மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு எல்லாம் போட்டுட்டு கொதிக்குது. கொதித்ததுக்கப்புறம் இதை தூக்கி அதில் ஃபுல்லாக போட்டு கொதிக்க வைக்கிறோம். அதுக்கடுத்து இந்த மீனை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்து போட்டுற வேண்டி தான். போட்டு காமிக்கிறேன். நல்லா கொதிச்சிருச்சு, அரோமா வந்துருச்சு. நல்லா மீன் குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதிச்சாலும் டேஸ்ட்டு பாருங்கள். ஒவ்வொரு மீனாக உள்ளே இறக்கியாச்சு. அவ்வளோதான், சிம்பிளான மீன் குழம்பு ரெடி. நிறைய ப்ராசஸ், 1 hour 1.5 hours எல்லாம் வருது. நம்ம சேனலில் அப்படி எதுவுமே கிடையாது. 10 to 15 minutes கூட, 10 minutes தான் முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு பார்க்குற டைமும் மிச்சம், செய்கிற டைமும் மிச்சம். இது எல்லாமே வந்து அதிரடியாக டக் டக் டக்குன்னு முடிச்சு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காண்டியே இந்த சேனல்ஸ். அதே மாதிரி நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு இதுக்கு தான். மற்றபடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்கள் இஷ்டம்.
பட் அதை வச்சு நம்ம ஒன்றும் ஒன்றும் இதாக போதில் எல்லாம் நல்லா இருக்கணும். ப்ளஸ் என்னோட தெரிஞ்சதை நல்லதாக சொல்லுவேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானால் எடுத்துக்கோங்க. மற்றபடி ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. அவ்வளோதாங்க. அழகான மீன் குழம்பு, தூத்துக்குடி மீன் குழம்பு ரெடி. நாங்கள் தூத்துக்குடி ப்ளஸ் திருநெல்வேலி. கிவ்ஸ் சூப்பர் மீன் குழம்பு. சிம்பிளி 10 மினிட்ஸ் கூட ஆகாது. இதை அரைச்சி வைக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ், கொதிக்கிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ், டோட்டலாக 25 மினிட்ஸ். சிம்பிளாக முடிஞ்சிடும். இது அதே மாதிரி இதுக்கும் வந்துட்டு ஒன்றும் கிடையாதுங்க. இஞ்சி பூண்டு நம்ம போடுறாங்க, அதெல்லாம் நம்ம அதில் ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம ஊர் சைடுலாம் இஞ்சி பூண்டு ஒன்றுமே கிடையாது. அவ்வளோதான், சிம்பிள். மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன்னா, தனியாத்தூள் 3/4 ஸ்பூனோ 1/2 ஸ்பூன் கூட ஓகே தான். லைட்டாக ஃப்ளேவர் வேணால் 1/2 ஸ்பூன் உப்பு, மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 to 15 மினிட்ஸ் அங்கே ஊற வைக்கணும். 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. அதெல்லாம் தேவையில்லைங்க, நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம். அவ்வளோதாங்க, சிம்பிள். ஓகே. தாளிப்பு பண்ண பிறகு உங்களுக்கு அதை ஃபோட்டோஸ் மட்டும் அனுப்பி விட்றேன். தாளிக்கிறதுக்கு என்ன வேணும்? சின்ன வெங்காயம், அதுலேயும் கடுகு மட்டும்தான் போடுவாங்க. கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அவ்வளோதான். ஜீரகம், பூண்டு அதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. அந்த ஊர் சைடில் நம்ம பூண்டே யூஸ் பண்ணுறதில்ல. இது மாதிரி நீங்கள் ஒரு டைம் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். செஞ்சுட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாட்டி புரியலை அப்படின்னா சொல்லுங்கள். ஆனால் உங்களுக்கு எதுக்கு நான் சிம்பிளாகவே சொல்கிறேன்னா, எல்லாருமே நம்ம லேடிஸ் ப்ளஸ்ஸு ஓரளவு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓகே, தேங்க்யூ, பாய். என்ஜாய் பண்ணுங்கள் வித் தூத்துக்குடி மீன் குழம்பு வித் சிம்பிள் மத்தி மீன் ஃப்ரை. பாய், டேக் கேர்.